கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உம்மத்துடைய சமூகத்துடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு பெரியோரு பொக்கிஷமாக கொடுத்த ஒரு விடயம்தான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தைகள். எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னால இந்த வார்த்தைகள் இந்த பூமியில இறக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய நாள் வரைக்கும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பொறுமதியான வார்த்தைகள் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அதுதான் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை இறக்கினதும் நாங்க தான், அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்க போறதும் நாங்க தான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. எனவே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வியல் எடுத்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆரம்பத்தில இருந்து அவனுடைய ஹயாத்தில இருந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் எவ்வளவு சந்தேகங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தையில் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இருக்குது. மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம், குறிப்பாக இந்த காலத்துல பொறுத்த மட்டில உலமாக்கள் மாத்திரமல்ல, சமூகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள் கூட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, அறிஞ்சு கொள்ள வேண்டிய, கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வைத்திருக்கிறான். அதுதான் சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூரா. ஏன் இந்த சூறாவை நாங்க பேஸ் பண்ணி சொல்றோம், இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் என்பதாக சொல்றோம் என்றா, எல்லாரும் சொல்றாங்க கேட்டா நாங்க கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்க முஸ்லிம்களாக உலகத்துல வாழ்றோம் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலிம் அல்லாத மனிதர்கள் கிட்ட இந்த குர்ஆன் எடுத்து கொண்டு போய் கையில கொடுத்து இந்த குர்ஆன்ல நிக்காவை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கலாமே, கொஞ்சம் எங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை முஸ்லிம்களுக்கு விளங்கப்படுத்த தெரியும்? குர்ஆன்ல அல்லாஹ் திருமணத்தை பத்தி எங்க பேசிக்கிறான், அல்லாஹ் தலாக்க பத்தி எங்க பேசிக்கிறான் என்பதாக எத்தனை முஸ்லிம்களுக்கு விளங்கப்படுத்த தெரியும்? நிறைய பேருக்கு பகிரங்கமாக சொல்லணும் என்றா இந்த வார்த்தை கொஞ்சம் காரமும் தான் பாரமும் தான், கபூல் செய்யாட்டி நஷ்டம் எனக்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான முஸ்லிம்களுக்கு குர்ஆன் என்றா என்னையே தெரியா. ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து, ஏன் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கினான் தெரியாது, ஏன் இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கினான் தெரியாது. கேட்டா முஸ்லிம், வருஷக்கணக்கு முஸ்லிம், பரம்பரை முஸ்லிம். ஆனா அடுத்த மனிதர்கள் நன் முஸ்லிம்களை நாங்க பார்த்தோம் என்றா குர்ஆனை படிச்சுதான் இஸ்லாத்துக்கு வராங்க, குர்ஆனை விளங்கி இஸ்லாத்துக்கு வராங்க. எங்கட முஸ்லிம்கள் கேட்டா கொலர தூக்கி சொல்றது பரம்பரை முஸ்லிம், ஆனா இன்னமும் குர்ஆன் தெரியாது, குர்ஆனுடைய கருத்து தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஏன் ஒரு நன் முஸ்லிம் சகோதரன், முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரன் எங்களுக்கிட்ட வந்து நீங்க இவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு பேசுறீங்களே, உங்களோட அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் தாங்க, ஒரு வரை விளக்கணம் சொல்லுங்கன்னு சொன்னா அதிகமானவங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி பேச தெரியா. உலகத்துடைய அதிகமான விடயங்கள் எங்களுக்கு தெரியும், உலகத்துடைய எல்லா டெக்னாலஜியை பத்தி அறிஞ்சு வச்சுக்கிறோம், உலகத்துடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது அறிவு அல்ல, அறிவு அல்லாஹ்வை பத்தி தெரியணுமே. உலகத்துடைய ரப்ப பத்தியே எங்களுக்கு தெரியா, உலகத்தை பத்தி தெரிஞ்சு என்ன புரோசனமீகும்? அல்லாஹ் சுருக்கமா இந்த அத்தியாயத்துல சுருக்கமா சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த சூராவுடைய மகத்துவம். சின்ன சூரா, 4 ஆயத்துள்ள ஒரு சூரா. இந்த சூராவுடைய கண்ணியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் வந்து சொன்னாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூராவை நேசிக்கிறேன் என்றா. சின்ன வார்த்தை, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்ற அந்த சின்ன சூரா சூரத்துல் இக்லாஸ்,
அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சூறாவை நேசிக்கிறதாலே அல்லாஹு தஆலா உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த சூறாவுடைய நேசத்தாலே, அந்த சூறாவை நேசிக்கிறதாலே நீங்க சொர்க்கம் போகலாம். அப்ப கொஞ்சம் யோசிங்க, இந்த சூறா ஒரு மனிதன் நேசிச்சா மஹப்பத் வச்சாவே சொர்க்கம் போகலும் என்றா இந்த 4 வார்த்தை அல்லாஹ்க்கு எவ்வளவு விசேஷமான வார்த்தையாகும். சும்மா லேசான வார்த்தைகள் அல்ல. இந்த பெயர் வந்த காரணம் இஹ்லாஸ் என்று அல்லாஹ் இந்த சூறாக்கு பெயர் வச்ச காரணமே, இந்த சூறால வேற ஒன்ற பத்தியும் அல்லாஹ் பேசல, தனித்தவனா அல்லாஹ்வை பத்தி மாத்திரம் பேசுறான் இந்த சூறால. இஹ்லாஸ் என்ன? மன தூய்மை. அல்லாஹ்வை பத்தி மாத்திரம், வேற யாருடைய எந்த தொடர்பை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் இந்த சூறால் அல்லாஹு தஆலா பேசல, அல்லாஹ்வை பத்தி மாத்திரம் பேசுறான். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த சூறாக்கு மாத்திரம் 19 பேர்கள் இருக்குது. 19 பேர். எங்களுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொன்னாதான் தெரியும், அப்படி இல்ல சூரத்துல் இக்லாஸ் என்று சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஆனா தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல் அஹத் என்றா இந்த சூறாவை குறிக்குது. அன் நிஸ்பா, அஸ் ஸமத், அல் முஅவ்விதா, அல் மானிஆ, அல் முதக்கிரா, அன் நூர், அல் ஈமான், அல் முகஸ்ஸிஸா, அல் முஅவ்விலா, அல் முகீஸா, அல் பராஆ, அத் தௌஹீத், அல் அஸாஸ், அத் தப்ரீத், அத் தஜ்ரீத், அன் நஜாத், அல் விலாயா, அல் மஅரிஃபா. 19 பேர்கள் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஏனென்னா அல்லாஹ் கிட்ட சரியான விசேஷம் இந்த சூறா. ஏன்னா அவனை பத்தி பேசுற சூறாவே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியுடைய ஹதீஸ், புகாரியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதன் வாரார். வந்து சொல்ல ஒரு படை அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ரிவாயத். ஒரு படை போச்சு, பேசிட்டு அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு சஹாபாக்களுடைய ஒரு படை வருது. வந்த நேரத்தில் அந்த சஹாபி கிட்ட கேட்டாங்க, அனுப்பின படைகள் ஏதாவது குறை நிறைகள் ஈகுதா, என்ன சரி பிரச்சனைகள் ஈகுதா, ஏதாவது எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கிட்ட கேட்கிறான். அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு நீங்க அமீரா போட்டீங்களே ஒரு சஹாபி, அந்த சஹாபி முன்னுக்கு நின்று இமாமத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபாத்தியாவுக்கு பின்னால எந்த சூரா ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிதான் தொழுகை முடிகிறார். யா ரசூலல்லாஹ், என்ன சூரா ஓதினாலும் இந்த சூரா ஓதாம அவர் இருக்கிறல்ல, எல்லா சூறாக்கு பின்னாலும் இதை ஓதுறார். நாங்க அவர்கிட்ட போய் கேட்டோம், நீங்க ஏன் இதை ஓதுறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இதை ஓதுற காரணம் இந்த சூறாவோட நான் சரியான மஹப்பத் என்று சொன்னார். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவோட நான் சரியான மஹப்பத் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பிருஹு, அவருக்கு நீங்க அறிவீங்க, அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹு தஆலாவும் அவரோட மஹப்பத்தாக இருக்கிறான் என்று சொல்லுங்க. என்ன அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வை பத்தி பேசுற சூறாவே. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நேசிக்கிற மனிதன், அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய அந்த சூறாவை நேசிக்கக்கூடிய சஹாபிய அல்லாஹ்வும் நேசிக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, ஒரு இரவேல குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி உங்களுக்கு ஓதி முடிச்சிரேலுமா? சொன்னாங்க, அது கொஞ்சம் சிரமம் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு நாளும். சொன்னாங்க, ஒரு இரவேல குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி குல் ஹுவல்லாஹு அஹத் நீங்க ஒரு தடவை ஓதினீங்கன்னா குர்ஆன்ல 3ல் 1 ஓதி முடிச்சிடுவீங்க. சொன்னாங்க, 3 தடவை ஓதினீங்களா முழு குர்ஆன் ஓதின நன்மை அல்லாஹ் தந்துடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால புல் சூறாக்கள் 3 ஓதாம அவங்களோட படுக்கைக்கு தூங்குறதுக்கு அவங்க போனதே இல்லை என்பதாக ரிவாயத்துகள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல முக்கியமான ஒரு சூறா, முழு உலகமும் படிக்க வேண்டிய சூறா, முழு உலகத்துக்கும் பயான் செய்ய வேண்டிய சூறா. ஏன்? அல்லாஹ்வுடைய 5 தன்மைகள் இந்த 4 வசனங்களுக்குள்ள அல்லாஹ் தஆலா பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா இறங்குறதுக்கு காரணம், இந்த மக்கா முஸ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட வந்து கேட்டாங்க, நக்கலுக்கு கேட்டாங்க, உங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு நீங்க சொல்றீங்களே, இந்த அல்லாஹ்ண்டா யாரு? அம்மின் ஸஹப். சொன்னாங்க, அல்லாஹ்ன்றவன் தங்கமா, இல்லாட்டி வெள்ளியா, இல்லாட்டி பித்தளையா, இல்லாட்டி இரும்பா? கேட்டாங்க. இன்னும் அதப்படி அதிகமா கேட்டாங்க. சொன்னாங்க, உன்சுப்லனா ரப்பக்க, உன் அல்லாஹ்ட வாப்பா யாரு? நக்கலாக மக்காவுடைய முஸ்லிக்கீன்கள் கேள்வி கேட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிக்கீன்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக ஜவாபாக அல்லாஹ் இறக்கின சூறாதான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அவனை பத்தி பேசக்கூடிய நேரம், அல்லாஹ் என்ற வார்த்தையை பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் பல இடத்துல பல மாதிரி பேசுறான். உதாரணமாக அல்லாஹ் தனித்தவன் என்ற விஷயத்தை மாத்திரம் 217 இடத்தில் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சான் என்ற விஷயத்தை 219 இடத்தில் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹுடைய அறிவை பத்தி அல்லாஹு தஆலா 268 இடத்துல பேசுறான். அல்லாஹுடைய நாட்டத்தை பத்தி 170 இடத்தில் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹுடைய ஆட்சியை பத்தி 164 இடத்தில் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹுடைய சக்தி வல்லம குதிரத்தை பத்தி 94 இடத்துல பேசுறான். மௌத்தாவினவளை ஹயாத்தாக்குற விடயங்கள், ஈமான் சார்ந்த விடயம் 52 இடத்துல பேசுறான். மொத்தத்துல அல்லாஹ் என்ற வார்த்தைய 2699 தடவை குர்ஆன்ல அல்லாஹ்வை பத்தி சொல்றான். முஸ்லிம்கள் என்ற ரீதியில அல்லாஹ்வை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு பேசிக்கிறோம், எவ்வளவு படிச்சுக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு பேசிக்கிறோம் அல்லாஹ்வை பத்தி? எங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச தெரியும், ஆனா அல்லாஹ்வை பத்தி இன்னும் பேச தெரியா. ஒரு மனிதன் வாழ்க்கையில ரப்ப சரியா விளங்கினா போதும், அல்லாஹுடைய வார்த்தை குர்ஆன சரியா விளங்கினா போதும், அதை கொண்டே ஒரு மனிதன் சொர்க்கம் போகேன். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்துல சொல்றான், முதல் வார்த்தை குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்க செல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி செல்லுங்க. அஹத் அஹத் இந்த இடத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் என்று அல்லாஹ் பாவிக்கும். பொதுவாக அரபுல உலமாக்கள் இருக்கிறாங்க, அஹத் என்றா ஒன்று, வாஹித் என்றாலும் ஒன்று. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வாஹித் என்ற வார்த்தையை பாவிக்காம அஹத் என்ற வார்த்தையை பாவிக்க என்ன காரணம்? உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, அல்லாஹு வஹதுன் ஃபீ ذاتஹி வல்லாஹு வாஹிதுன் ஃபீ சிஃபாத்திஹி. அஹத் என்ற வார்த்தைக்கு, இந்த அஹத் என்ற வார்த்தைக்கு அடுத்தது ரெண்டு ஒன்று இல்ல. வாஹித் என்ற வார்த்தைக்கு அங்கால இஸ்னான் சலாசா அர்பா ஹம்சா சொல்லி அப்படியே எண்ணிக்கையுடைய தொடர்கள் போகும். அல்லாஹ் தனித்துவமானவன் என்றதை காட்டுறதுக்கு, அல்லாஹ் அவனுடைய தனித்துவமான சிறப்புக்கு பாவிக்கிற வார்த்தை அஹத். ஆனா அவனுடைய பொதுவான சிபாத்துகளுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் வாஹித். ஏன்னா அவன்கிட்ட ஒரு சிபாத்து இல்லை, பல சிபாத்துகளுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ். அதுக்குதான் வாஹித் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹத் என்றா தனித்தவன். நாங்க சொல்லுவோம் எங்கட பாஷையில வன்மை நாமி என்று சொல்றேன். என்ன விஷயம் செய்யறாலும் அவர் தனியே தான் செய்வார். யாருக்கு யார துணையும் அவருக்கு தேவையில்ல. இந்த வார்த்தை பில. அல்லாஹுடைய துணை இல்லாம ஒன்று செய்ய முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் தனியா செய்யக்கூடியவன், தனித்தவன் அவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் ஏகன், அவன் மட்டும்தான் ஒருவன். அஹத் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் அவன்தான். இந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரணும். யாராவது கேட்ட அல்லாஹ் யார்? அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன் தான் எல்லா விஷயத்தையும் தனியா செய்வான். எந்த துணையும் அவங்களுக்கு தேவையில்ல. சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு டைம் பார்க்க இன்னொருத்தர் தேவை, எங்களுக்கு தண்ணி தாரத்துக்கு இன்னொருத்தர் தேவை. சின்ன சின்ன விஷயம் இத கூட தனியா செய்யறதுக்கு எங்களுக்கு சிரமம். ஆனா அல்லாஹு தஆலாவுடைய குத்ரத் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. யஸ்மஉ தபீபன் நம்லத ஸௌதா, ஒரு கருப்பு எறும்பு ஃபில் லைலத்தி புமா அல ஸக்ரத்தி ஸம்மா, ஒரு கருமையான இருள்ல, ஒரு கருப்பு கல்லுல ஒரு கருப்பு எறும்பு. கொஞ்சம் யோசிங்க, கடுமையான இருள், கருமையான கல்லு, கருப்பு எறும்பு விளங்குமா? எங்களோட எவ்வளவு பேருக்கு கண்ணீனும் குருடனா நடக்கிறாங்க. பவல்லே சிலவங்களுக்கு பசுமாடு விளங்காது. அந்த முறையில் உலகத்துல நிறைய பேர் வாழ்றாங்க. அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒரு கருமையான இருள், கருப்பு கல்லு, பாறாங்கல், அதுல ஒரு கருப்பு எறும்பு நடந்து போகக்கூடிய அந்த காலடி சத்தத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனுக்கு யாரும் பார்த்து சொல்ல தேவையில்லை, இங்க ஒரு எறும்பு போகுது. அல்லாஹ் தனித்தவன். இந்த விஷயத்தை தான் ஆழமா விளங்கணும் என்று சொல்லி சொல்றது. இத சஹாபாக்கள் விளங்கின சுட்டின் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு பாருங்க சொன்ன வார்த்தை என்ன? எவ்வளவு காபிர்கள் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, எவ்வளவு துன்புறுத்தினாங்க.
சொன்னாங்க அல்லாஹ் ரெண்டு சொல்லு. சொன்னாங்க இல்ல இல்ல, அல்லாஹு அஹத் அஹத் அஹத், மௌத்து வரைக்கும் அஹத். ஏனென்றா அஹத் என்ற வார்த்தையோட பொறுமதிய சஹாபாக்கள் விளங்கினாங்க. இன்னும் எங்களுக்கு தெரியா, இந்த தனியா ஒரு விடயத்தை செய்யறதுல பொறுமதி சஹாபாக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியா. சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு கிட்ட கேட்பான், உலகத்தில் உங்களை துன்புறுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஹத் என்ற ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்களேன் அஹத். ஏன் அல்லாஹ்க்கு சரி விருப்பம் அந்த வார்த்தை, இப்ப சொல்லுங்க கேட்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு முக்கியமான ஆலிம் என்று சொல்லி உலமாக்கள் கிட்ட கேளு. முக்கியமான ஆலிம், சரியான டேலண்ட், அறிவான ஒரு ஆலிம். அதிகமான டிபேட்டுக்கு வாரு. முக்கியமா நாத்திகர்கள், இறைவனே இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் வருவாங்க, டிபேட்டுக்கு விவாதத்துக்கு வருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, ஃபீ ஐ சனத்தின் வஜத ரப்புக், உன் ரப்பு ரப்பு சொல்றீங்களே அல்லாஹ் அல்லாஹ்ண்டு, உன் அல்லாஹ்வை நீங்க எந்த வருஷம் எடுத்தீங்க, எந்த வருஷம் அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்சான்? அப்ப இவங்க சொன்னாங்க, அல்லாஹ்னு சொல்றவன் அவன் வருடங்களை தாண்டி காலங்களை தாண்டி அவனுக்கு ஆரம்பம் என்ன ஒண்ணு இல்ல, காலங்களுக்கு முன்னால் உள்ளவன், அவனுக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொன்னான். இப்ப அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இவங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காக இவங்க கேள்வி கேட்டான். பொதுவா நல்ல ஒன்றை விளங்கிக்கோங்க, ஒருத்தர் எங்ககிட்ட கேள்வி கேட்கிறான் என்றா நாங்க ரிட்டன் அவன்கிட்ட கேள்விதான் கேட்கும், பதில் கொடுக்கறல்ல, பதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கேள்வி கேட்டா டிபேட்டு கேட்கிறான், வேணும் என்று கேட்கிறான், நீங்களும் கேள்விதான் கேட்கும். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில இருந்து படிச்சுட்டாரா? அவங்க கேள்வி கேட்டாங்க, மாதா கபிலல் அர்பியா, சொன்னாங்க நாளுக்கு முன்னால, நாலு இருக்குது, இதுக்கு முன்னால் என்ன இருக்குது? சொன்னாங்க 3 என்ன? சொன்னாங்க மாதா கபில சலாசா, 3க்கு முன்னால் அப்ப என்ன? சொன்னாங்க 2. சொன்னாங்க 2க்கு முன்னால் என்ன? சொன்னாங்க 1. சொன்னாங்க 1க்கு முன்னால் என்ன? சொன்னாங்க 1க்கு முன்னால் ஒன்றுமே இல்ல. லாசையின் கபலா, அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்ல. சொன்னாங்க சாதாரண எண் வரிசை, சாதாரண எண் தொடர், இலக்க தொடர். அந்த இலக்க தொடர்ல 1க்கு முன்னாலே ஒன்றும் இல்லைண்டா முழு உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால ஒன்றும் இல்லை என்று சொன்ன இதுல என்ன ஆச்சரியம்? அவனுக்கு தொடக்கம் இல்ல, அவனுக்கு முடிவு இல்ல, ஆரம்பம் என்னொன்று இல்ல, ஆரம்பத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். இதைத்தான் விளங்கப்படுத்துது என்ற வார்த்தை. 2வது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு சமத். சமத், சமத் என்றா தேவை இல்லாதவன் அல்லாஹ். ஒரு விஷயத்தின் பக்கம் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நாங்க 5 நேரம் தொழுந்தா தான் அவன கண்ணியம் கூடணும் என்றீங்க. நாங்க தொழுந்தால் உண்டு, தொழாட்டியும் உண்டு. தொழுந்தா எங்களுக்கு தான் நன்மை, தொழுந்தா நாங்க சொர்க்கம் போவோம், தொழுந்தா கியாமத்துல எங்களுக்கு பெனிஃபிட், அவ்வளவுதான். நாங்க தொழுந்தா எங்களுக்கு தான் நலவே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த நலவும் கிடையாது. அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன். எங்களுக்கு என்ன சரி தேவைக்குதான். முழு குர்ஆன்லயும் இந்த சமத் என்ற வார்த்தை இந்த சூறால மட்டும்தான். சமத் என்ற வார்த்தை வேற எந்த சூறாலையும் இல்லை. இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற வார்த்தை இந்த சூறால மட்டும்தான் சமத் என்ற வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையில்லாதவன். மனுஷன் கிட்ட போயிட்டு எந்த தேவையும் இல்ல. இபாதத்தின் பக்கம் அல்லாத தேவையுண்டா கொஞ்சம் யோசிங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விடயங்கள், ஒவ்வொரு நாளும் 7வது வானத்தில் ஒரு மஸ்ஜித் உண்டு, பைத்துல் மஅமூர். இந்த மஸ்ஜிதுல ஒவ்வொரு நாளும் 70,000 மலாயிகாமார்கள் மஸ்ஜிதுக்குள்ளால போறவங்க வெளியில வாரல் என்பதாக ரிவாயத்தி. இதெல்லாம் கபூல் செய்றீங்க. ஒவ்வொரு நாளும் இபாதத் செய்யறதுக்காக வேண்டி 70,000 மலக்குமால் உள்ளுக்கு போறாங்க, வெளியில வாரல் அவங்க. இப்படி நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விரலை வைக்கிறதுக்கும் அந்த மஸ்ஜிதுல இடம் இல்லைண்டா. அந்த அளவுக்கு இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு மலக்கு மாறிக்கிறான். எங்கட இபாதத் அவனுக்கு தேவையில்லை. நாங்க இபாதத் செய்யறது எங்கட நலவுக்கு, எங்கட வாழ்க்கையோட அமானியத்துக்கு நாங்க செய்யறோம். எங்கட இபாதத்துல அந்த தேவையும் இல்லை அல்லாஹ்வுக்கு. முழு உலகமும் அவனின் பக்கம் தான் தேவையுள்ளவன்.
அல்லாஹு தஆலா என்ன தெரியும், நாங்கள் தான் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தேவை. உதாரணத்துக்கு நான் ஒரு ஊட்ட கட்டணும்டா எங்களுக்கு மண்ணு கல் எல்லாம் தேவை. சும்மா யோசிங்க, நான் ஒரு வீடு கட்டிக்கிறோம், மண்ணால கட்டிக்கிறோம். என்ன மண்ணு? களிமண் சொல்லுவார். இப்ப கேக்குறோம் களி என்ன, களி எப்படி உருவாச்சு? இந்த மெட்டீரியலிசம் என்று சொல்றது இது அல்லாஹ்க்கு தேவையில்ல. அல்லாஹ்க்கு முன்னு கொண்டு இத பார்த்துதான் இப்படி செய்யணும், இப்படி தேவையொன்று இல்ல. அல்லாஹ் உருவாக்கினான். நாங்க மேச கதிரைகள் பாவிக்கிறோம், கேட்டா செல்லுவோம் மரத்தால செய்யப்பட்டிருக்குது. நீங்க எதால எடுத்தீங்க? நாங்க மரத்தால் எடுத்தோம். பலவ மரம் எதால எடுத்தீங்க? என்ன பதில் சொல்றேன்? உருவாக்கினவன் அல்லாஹ். எங்களுக்குத்தான் இன்னொன்றின் பக்கம் தேவை, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்ல. இத முஸ்லிம்கள் நானும் நீங்களும் விளங்கும். கொஞ்சம் யோசிங்க, முழு உலகமும் அல்லாஹ்ட பக்கம் தேவைண்டா கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன், பக்கத்துல இன்னும் ஒரு ஆலிமும் பேசுறார், ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறோம். யார்கிட்ட பேச கேட்பான்? செல்வாங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுற யாரதான் கேட்கிற? ரெண்டு பேர் பேசினா ரெண்டு பேர் பேசினாவே எங்களுக்கு கவனம் செலுத்த கஷ்டம். ரெண்டு பேர் விஷயத்த காது கொடுக்க கஷ்டம். ரெண்டு பேர் ஒரு தேவையை கேட்டா ஒத்தொத்தரா சொல்லுங்களேண்டுவோம். ஏன்னா அதுக்கு கவனம் கொடுக்கலா. முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கொஞ்சம் யோசிங்க. துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல ஹஜ்ஜுடைய கடமைக்கு போனாலே அரபாவுடைய மைதானத்துல முழு உலகமும் ஒன்று கூடி 9வது நாள் முஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் சுஜூதுல துஆல கண்ணீர் வடிச்சு 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 அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, எத்தனை நாட்டு மக்கள் கையேந்தினாங்க, எத்தனை நாட்டை சேர்ந்தவங்க, எத்தனை பாச பேசுறவங்க. கிட்டத்தட்ட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இந்தோனேசியா நாட்டுல மட்டும் 800 பாச பேசுறவங்க இருக்கிறாங்க. இந்தோனேசியா நாட்டுல மட்டும் 800 பாச 800 பாச பேசுறவங்க. சைனால 300 பாச, ரஷ்யால 150 பாச, யூஎஸ்ல அமெரிக்கால 430 பாச, ஆஸ்திரேலியால 300 பாச. இந்தியால மட்டும் 2011 கடைசி அறிக்கையின் படி 19,500 மதர் டங் தாய்மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒன்று கூடி அவங்களோட பாசையில அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்கடா, முழு உலகமும் தேவை அல்லாஹ்வின் பக்கம் தான். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், லம் யலிது வலம் யூலத். அவன் யாரையும் பொறவும் இல்லை, யார்த கையால பொறக்கப்படவும் இல்லை. அவனுக்கு மகன் மகள் என்று யாரும் இல்லை. ஏன் இந்த ஆயத்துக்களை விளங்கப்படுத்தணும் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, ஒரு காலத்துல உஸைர் அலைஹிஸ்ஸலாத்த யஹூதிகள் சொன்னாங்க அல்லாஹ்ட மகன் என்று. வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ்டா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட மகன் என்றா. பனி இஸ்ராயீல்கள் சொன்னாங்க நாங்க எல்லாம் அல்லாஹ்ட பிள்ளைகள் என்றா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றாங்க. சில மலக்குமார்களை பத்தி மக்கா முஸ்லிகீன்கள் சொன்னாங்க மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைகள் என்றாங்க. இப்படியும் சொன்னாங்க. இதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், லம் யலித். அல்லாஹ் யாரையும் பொறல்ல, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் ஒன்று இல்லை, அவன் தனியால். வலம் யூலத், அவன் பொறக்கப்படையும் இல்லை, அவன் தனியால். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த உலகத்துக்கு அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான். இத போல இது நாங்க ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவோம் எங்களை அவரை போலே ஈக்கிறீங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, லைஸ கமிஸ்லிஹி ஷை. அவரை போல இவர் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்க்கு நிகரா இந்த உலகத்துல உதாரணம் சொல்ல ஒன்றுமே இல்லை. இந்த சூரா ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய சூரா. குடும்பத்துல பேசுங்க, சரியா அல்லாஹ்வை விளங்கணுமா? நான் சுருக்கமா பேசுகிறேன். நேரம் எடுத்து பேச வேண்டிய சூரா. குடும்பத்துல சொல்லி கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. வாலிபர்கள் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, வயோதிபர்கள் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, வாலிப பெண்கள் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. முழு நாட்டுட பிரச்சனைக்கும் அல்லாஹ்வை பத்தி பேசினா பிரச்சனை முடிஞ்சிடும். நாங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும்னு தோடுறோமே, எங்கட வாயில அல்லாஹ்வை பத்தி பேசினது குறைஞ்சிட்டு, எங்கட ரப்ப பத்தி பேசினது குறைஞ்சிட்டு. இதுதான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம். அந்த காலத்துல உலக வரலாறுகள்ல இந்தியால எங்களுக்கு தெரியும் முகலாய மன்னர்கள். அதுல பேமஸான ஒருத்தர் தான், பேர் சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியும்.
ஷாஜஹான். ஷாஜஹான் என்றா இவர் தாஜ்மஹாலை கெட்டினவர். ஏன் தாஜ்மஹால் எங்களுக்கு தெரியும், சிம்பிள் ஆஃப் லவ். இந்த ஹிஸ்டரி எல்லாம் நிறைய பேர் படிச்சுக்கிறான். இந்த ஷாஜஹான் என்ன செஞ்சாருண்டா 1628 1658 இவருடைய ஆட்சி காலம் 30 வருஷம் ஆட்சி. முகலாய மன்னர்கள முக்கியமான ஆளிவர். 4 மனைவி, சில அறிவிப்புல வருது 7 மனைவி. அதுல 4வது மனைவி தான் மும்தாஸ் என்று சொல்லக்கூடிய பெண். இந்த மனைவியோட இறக்கம். இவர் என்ன செஞ்சாரு எங்களுக்கு தெரியும், இவர் தாஜ்மஹால் என்று ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டினார். முக்கியமான உத்தர கூப்பிடார் அஹ்மது லாகோரி என்று சொல்லி. இவருடைய தலைமையில தான் இந்த தாஜ்மஹால் கெட்டப்பட்டு. எத்தனை வருஷம் கெட்டினாங்க? 22 வருஷம் கெட்டினார். எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? 20,000 பேர் வேலை செஞ்சாங்க. 22 வருஷமா 20,000 பேர். அஹ்மது லாகோரி என்று சொல்லி முக்கியமான ஒருத்தர், அவருடைய தலைமைக்கு கீழே இந்த தாஜ்மஹால் கெட்டி பெய்து பாக்கிலும். அந்த தாஜ்மஹால்ல முழு குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் எழுதப்பட்டி. ஏன்? மனைவிக்காக வேண்டிதான் கெட்டினார், வேற நியத்து இல்ல. கெட்டிட்டார். இதுக்கு பின்னால் இவர் அடுத்த கட்ட முடிவு செஞ்சாரு. கிதாபுகள் இன்னும் வரலாறுகள் எழுதுறாங்க. எப்படி என்றா, அந்த தாஜ்மஹால் பளிங்கால, தங்கத்தால, வைரங்களால, ரத்தின கல்லால, ஸ்ரீலங்கால இருந்தும் வைரம் எடுத்தாங்க. பல நாடுகள்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து பளிங்கு கல் கொண்டு வந்தாங்க. முழு பௌர்ணமியுடைய நாள் தாஜ்மஹால் அப்படி மினுங்கும். அந்த அளவுக்கு உலகம் பேசுற அளவுக்கு கெட்டினார். கெட்டி முடிஞ்சு என்ன செஞ்சாருண்டா, யமுனை நதிக்கரைன்னு சொல்லி இந்தியாலேயும் யமுனை நதிக்கரையில இன்னொரு தாஜ்மஹால் கெட்ட போனார். அது எப்படி? வெள்ள தாஜ்மஹால் அல்ல, வெள்ள கெட்டிட்டார். கருப்பு கலர் தாஜ்மஹால் கெட்டுறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சார். செய்யக்கூடிய நேரம் தான் இவருடைய மகன் அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடியவர். இவர் ரொம்ப பக்குவமானால் இவர் வாப்பவ கைதியா பிடிச்சார். ஷாஜஹான பிடிச்சிட்டார். பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டார். அந்த தாஜ்மஹால் அவர் கெட்ட உடல்ல இவருடைய ஆட்சிக்கு கீழே வந்துட்டு முடிஞ்சதுக்கு பின்னால ஷாஜஹான் கூப்பிட்டு கேட்டாரு, நான் என்ன செஞ்சேன்? யாருக்கு அநியாயம் செஞ்சேன்? ஏன் என்னைய சிறவாசம் பிடிச்சு நீ உள்ளுக்கு போட்டாய்? என்னைய விடுதலை செய். இந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை அனுப்பினது இதுக்கு இல்ல. அல்லாஹ் உங்களை அனுப்பினது அல்லாஹ்வை பத்தி சொல்றதுக்கு. சொன்ன வார்த்தை வரலாறு. ஆனா அல்லாஹ் என்னத்துக்கு அனுப்பினே, நீ அதை செய்யாம நீ வேற என்னத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறார். கடைசியில ஜெயில தான் அப்படியே வஃபாத் ஆகினார். இதே போல இந்தியாவுடைய மன்னர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஹுமாயூன், திப்பு சுல்தான், இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா திப்பு சுல்தான் எல்லாம் மைசூர் ஏரியாவுடைய புலியன்னு சொன்னாங்க. அந்த அளவு காட்சி. ஆனா முடிவு எப்படி? ரொம்ப பயங்கரம். அவங்க சொன்ன வேலை அல்லாஹ்வை பத்தி பேசுறத விட்டாங்க. அல்லாஹ்வோட மார்க்கத்தை பேசல, சொல்றத விட்டாங்க. ஆட்சி அல்லாஹ் அப்படியே பெறச்சினான். மக்களுக்கு மத்தியில வாழலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த இடமும் இல்லாம பேச. ஆனா அல்லாஹ்வை பத்தி பேசுறது விடவான். பேசுங்க, குடும்பத்துல பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க, புள்ள கிட்ட பேசுங்க, சொல்லி கொடுங்க. குறிப்பா இந்த சூறாவை அதிகம் ஓதுங்க. சுன்னத்தான தொழுகைகள் ஓதுங்க. சுபஹுடைய முன் சுன்னத்துக்கு இது 2 ரக்காத். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதினா குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். அதிகம் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு